நம்மளோட இந்து சமய அறநிலைத்துறையிலிருந்து 10 நாள் ராமேஸ்வரம் டூ காசிக்கு டூர் கூட்டு போறதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நெறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அந்த ஆன்மீக பயணத்துக்கு 22/10/2025 அன்னைக்கு தான் அப்ளை பண்றதுக்கு கடைசி நாளு. அப்ளை பண்ணி முடிச்சவங்க எல்லாருமே நீங்க அந்த டூருக்கு செலக்ட் ஆயிட்டீங்களா? டூருக்கு போம்போது என்னென்ன திங்ஸ்லாம் கொண்டு போணும்? எந்த இடத்துக்கு போணும்? எப்போ போணும்? அப்படிங்கிற டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா அந்த வெப்சைட்குள்ளே போயிடும். அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் இதை மாதிரி தான் இருக்கும். இதுல தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்கா, அதை கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. கீழே 2025-26 காசி ஆன்மீக பயணம் அறிவிப்பு மற்றும் நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல ராமேஸ்வரம் டு காசி ஆன்மீக பயணம் சொல்லிட்டு என்னென்ன டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்து சமய அறநிலைத்துறையிலிருந்து 10 நாள் டூர் கூட்டு போறதுக்கு 20 இணை ஆணையர் மண்டலங்களில் ஒரு இணை ஆணையர் மண்டலத்திற்கு 30 பக்தர்கள் வீதம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 600 பக்தர்களை தேர்வு செய்ய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருந்தாங்க. ஃபார்மை டவுன்லோட் பண்றதுக்கான வெப்சைட்டும் கொடுத்திருந்தாங்க. காசி ஆன்மீக பயணம் செல்ல நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த டூருக்கு போறவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்களா இருக்கணும், இறை நம்பிக்கையும் இருக்கிறவங்களா இருக்கணும். நெக்ஸ்ட் 60 வயசுல இருந்து 70 வயசுக்குள்ள உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்னா அவங்களோட ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்கு மிகாமல் இருக்கணும் அப்படிங்கறதையும் தெரியப்படுத்தியிருந்தாங்க. 10 நாள் டூருக்கு போதிய உடல் தகுதி உள்ளதற்கான சான்று கேட்டிருந்தாங்க. அப்புறம் உங்களோட முகவரி, பேன் கார்டு நகல், இதுல யார் யாரெல்லாம் செலக்ட் பண்றாங்களோ அவங்கள மட்டும் தான் கூட்டு போறதா சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் 600 விண்ணப்பதாரர்கள் மட்டுமே இந்த டூருக்கு தேர்வு செய்யப்படுறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த டேட் முடிஞ்சிருச்சு. இப்போ தேர்வு செஞ்சு முடிச்சிருப்பாங்க யார் யாரெல்லாம் டூருக்கு போறது அப்படின்னு சொல்லிட்டு. 600 பேருக்கு மேல இருக்கு அப்படின்னா குலுக்கல் முறையில எடுக்கிறதா சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த டூருக்கு நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா விலை உயர்ந்த ஆபரணங்கள்லாம் போட்டு போகாதீங்க. அது போட்டு போகக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் நீங்க எங்க இருந்தாலுமே ஸ்ட்ரெயிட்டா ராமேஸ்வரத்துக்கு போயிருங்க. அங்கிருந்து தான் பஸ் கிளம்பும். அங்கிருந்து 10 நாள் டூர் போயிட்டு மறுபடியும் ராமேஸ்வரத்திலே விட்டுருவாங்க. அங்கிருந்து அவங்கவுங்க வீட்டுக்கு நம்மளா தான் வர்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அலுவலக முகவரி கொடுத்துருந்தாங்க. அதாவது சென்னையில, வேலூர், அதுக்கப்புறம் மயிலாப்பூர், சேலம், கோயம்புத்தூர், மதுரை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊருக்கும் அவங்க எங்க அறநிலைத்துறை இருக்கோ அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அங்கதான் நம்ம அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்பியிருப்போம். நீங்க இந்த டூருக்கு செலக்ட் ஆயிட்டீங்க, டூருக்கு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 நாளுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. ஏதாவது மருந்து, மாத்திரை சாப்பிட்றீங்க அப்படின்னா அதையும் மறக்காம எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அவங்க சொல்ற வழிகாட்டல் எல்லாமே பின்பற்றி தான் நடக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதையும் டீட்டெயிலாக நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த டூருக்கு நீங்க செலக்ட் ஆயிட்டீங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாம இருக்கு, எதுவுமே மெசேஜ் வரல, எந்த ஒரு காலும் வரல, எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை அப்படின்னா நீங்க உங்களோட ஃபார்ம் உங்க ஊர் பக்கத்துல இருக்கிற அறநிலைத்துறைக்கு அனுப்பியிருப்பீங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பரு, அட்ரஸ், அதுக்கப்புறம் மெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி இதோட டீட்டெயில் கேட்டிங்கன்னா அவங்களே தெளிவா உங்களுக்கு சொல்லிடுவாங்க. உங்களுக்கு கான்டாக்ட் நம்பரு, மெயில் ஐடி அந்த இதெல்லாம் தெரியல அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். அந்த அட்ரஸ் எல்லாமே இருக்கும். அதை செக் பண்ணி அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.